அல்லாவை பற்றிய சுவாரஸ்யமான 15 உண்மைகள் வாங்க பார்க்கலாம். நீங்க அல்லாவை நினைக்கும் போது அவன் உங்களை நினைக்கிறான். நீங்க அல்லாவிடத்துல நடந்து சென்றால் அவன் உங்களிடம் ஓடி வருகிறான். அல்லாஹ் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறான். எந்த அளவுக்குனா பிடரி நரம்பை விட அல்லாஹ் நம்மோடு நெருக்கமாக இருக்கிறான். நீங்க அல்லாவை சந்திக்க ஆவலாக இருந்தால் அவனும் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறான். நீங்கள் மக்களிடம் அல்லாவை பற்றி பேசும்போது அவன் உங்களை பற்றி வானவர்களிடம் பேசுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை, அதாவது நேர்வழி காட்டுதல் என்னும் பரிசை வழங்கும் போது அது அவன் உங்கள் மீது வைத்துள்ள எல்லையற்ற அன்பின் அடையாளமாகும். அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்பதற்காக கீழ்வானங்களுக்கு இறங்கி வருகிறான். அல்லாஹ் தனக்கு தானே அல்வலி என்று பெயரிட்டுக் கொண்டான். அல்வலி என்றால் அவன் பாதுகாக்கும் நண்பன். நீங்க ஒரு நற்செயலை செய்ய நினைச்சு அதை செய்யாம விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குகிறான். இதே நீங்க ஒரு நற்செயலை செய்ய நினைத்து அதை செய்து முடித்து விட்டால் அதற்கு இணையான நற்கூலியை 10 முதல் 700 மடங்கு அல்லது அதை விட அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குகிறான். சுப்ஹானல்லாஹ். ஆனால் நீங்க ஒரு தீய செயலை செய்தால் அல்லாஹ் அந்த தீய செயலை மட்டுமே எழுதுவான். இதே நீங்கள் ஒரு தீய செயலை செய்ய நினைத்து அதை செய்யாமல் விட்டுவிட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு முழுமையான நன்மையை வெகுமதியாக அளிக்கிறான். நீங்கள் மனம் திரும்பி அல்லாவிடம் வந்தாலும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதில் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. ஒரு தாய் தன் குழந்தையிடம் காட்டும் கருணையை விட அல்லாஹ் உங்களிடம் அதிக கருணையை காட்டுகிறான். அல்லாஹ் உங்களை நேசிக்கும் போது மலக்குகளையும் உங்களை நேசிக்கும்படி கூறுகிறான். எந்த துவா கேட்டாலும் அது அல்லாஹ் கிட்ட மறுக்கப்படாது. ஆனா நமக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா, நமக்கு இருக்க தேவைய பர்சனலா எப்படி அல்லாஹ் கிட்ட கேக்குறது, அதுக்கா ஸ்பெஷல் துவா இருக்கா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதுக்காக அல்லாஹ் குர்ஆன்லயே சில துவாக்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கான். அதுல 40க்கும் மேற்பட்ட துவாக்கள் இருக்கு. அதுல ரப்பனா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய, அதாவது என்னுடைய ரட்சகனேன்னு ஆரம்பிக்கக்கூடிய 40 துவாக்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த 40 துவாவையும் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கிட்ட கேட்ட மாதிரி ஆயிரும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொல்லி கொடுத்த வார்த்தைகள்லயே நம்ம படிக்கும்போது அதுக்கு எஃபெக்ட் நிறைய இருக்கும். ஸோ இந்த துவா எங்க கிடைக்கும் உங்களுக்கு? கீழே 14 கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அதோட PDF ஷேர் பண்றோம் இன்ஷாஅல்லாஹ். இல்ல புக்கா வேணுமா, அதையும் நீங்க குர்ஆன் அகாடமில இருந்து வாங்கிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருட்டா இருக்கக்கூடிய ரூம்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் செய்யற வேலை என்ன? ஸ்விட்ச் ஆன் பண்றது, லைட் நம்ம போடுறது. இந்த லைட் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது, இருட்டுக்குள்ள நம்மளால வாழவே முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், கபருக்குள்ள கம்ப்ளீட்டா இருட்டா இருக்கும், ஃபுல்லி க்ளோஸ்டா இருக்கும். அந்த கபர்ல நம்ம எப்படி இருட்டோட இருக்க முடியும்? பட் அங்க நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கபர்ல நம்ம லைட் போட்டுக்கலாம். எப்படி லைட் போடலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சூரா முல்கை நீங்க மனனம் செஞ்சு டெய்லி ஓதிட்டு வரும்போது அது கபர்ல உங்களுக்கு ஒளியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் அல்வைஸ் குர்ஆன் அகாடமி ஹிஃப்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. முழுக்கு மட்டும் கிடையாது, எல்லா சூறாவையும் ரொம்ப இலகுவான முறையில திரும்ப ரீகால் பண்ணி அண்ட் ஹாஃபிஸா டீச்சர்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு சில டெக்னிக்ஸ் மூலமா இந்த குர்ஆனை மெமரி பண்ண சொல்லி தர போறாங்க இன்ஷாஅல்லாஹ். முல்கு சூறாவை 15 நாள்ல மெமரி பண்றதுக்கு சூரா முல்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான கைடன்ஸ் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஜின் இருக்குன்னு நம்புறோம், ஆனா இந்த விஷயங்கள்லாம் செய்யறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மக்ரிபுடைய நேரமானா இந்த ஜின்கள் கூட்டமாக வீட்டுக்குள்ள வராது. அதனால உங்களுடைய கதவுகளை ஜன்னல்களை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லி சாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா, மக்ரிபுடைய நேரம் மக்ரிப் முன்னாடியே வருது அப்படின்னா இந்த ஜின்கள் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற நியத்தோட அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி நம்மளுடைய ஜன்னல்களையும் கதவுகளையும் சாத்தக்கூடியவங்களாக இருக்கும். அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு வழிமுறையை நிறைவேற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.